சாணக்யா இந்த வார்த்தை கேட்டாலே எல்லாருக்கும் தோன்ற முதன்மையான எண்ணம் வாழ்க்கை தத்துவங்கள், நீதிகள். பணம், வியாபாரம், உடல் நலம், திருமண வாழ்க்கை, சமூகம் இப்படி பல தலைப்புகள் கீழே சாணக்யா மிக அழகான வாழ்க்கை தத்துவங்களை சொல்லி கொடுத்திருப்பாரு. தர்மம், அநியாயம், கர்மம் மற்றும் பாவ புண்ணியங்கள் தவிர சாணக்கியர் தன்னோட வாழ்க்கையில ஒரு மனுஷனுக்கு தேவையான வெற்றிகள் என்னென்ன வழியிலலாம் கிடைக்குன்றத அவரு வழங்கியிருக்காரு. நீங்களும் வாழ்க்கையில வெற்றி பெற விரும்பினா சாணக்கியர் சொன்ன இந்த 4 தந்திரங்களை தெரிஞ்சு கண்டிப்பா வச்சுக்கணும். அவரோட யோசனைகள் மற்றும் விளக்கங்களை நீங்க உங்க மனதுல எளிதா நீங்க ஏற்றுக்கிறப்ப உங்க வாழ்க்கையில அந்த தேவையான சூழ்நிலைகளை உங்களால அதை பயன்படுத்த முடியும். வாழ்க்கையில வெற்றி தோல்வின்றது ஒரு சாதாரண அங்கம். ஆனா சரியான பாதையில யாரு வழி நடத்தி போறாங்களோ அவங்களாலதான் வெற்றி அடைய முடியும்ட்டு சாணக்கியர் சொல்லியிருக்காரு. சாணக்கியா நீதி சாஸ்திரத்துல ஒரு சில விஷயங்களை குறிப்பிட்டிருக்காரு. அந்த விதிகளை நீங்க கடைபிடிச்சா உங்களை தோல்வி ஒருபோதும் அண்டவே அண்டாதுன்னு சொல்லியிருக்காரு சாணக்கியர். வெற்றியாளர்களுக்கு மட்டுமே தெரிஞ்ச அந்த 4 விதிகள் என்னன்றத நம்ம இப்ப பார்ப்போம். ஃபர்ஸ்ட், உங்கள் சூழலை அறிய வேண்டும். சாணக்கிய நீதிப்படி வாழ்க்கையில வெற்றி தரக்கூடிய முதல் விஷயம் என்னன்னா உங்களை நீங்களே தெரிஞ்சு வச்சிருக்கணும் முழுமையா. நீங்க ஒர்க் பண்ற ஆஃபீஸ், ஹோம், கொலீக்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் இவங்கள்ட்டலாம் நீங்க எப்படி நீங்க நடந்துக்கிறீங்கன்றதுல ரொம்பவே கவனமா இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ஒரு கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்க. ஒரு சில பேர் வேலையே பார்த்துருக்க மாட்டாங்க, மேலோட்டமா வேலை பார்த்துட்டு எல்லாம் பண்ணி முடிச்ச மாதிரி அவங்க காமிச்சு பாராட்டுகளும் வாங்கிடுவாங்க. அவங்க அந்த பலனை ஈஸியாகவும் அடைஞ்சிருப்பாங்க. இதுல இன்னொரு ரகம் ஒரு சில பேர் இருப்பாங்க. அந்த வேலைய முழுக்க முழுக்க ஒரு தனிநபரா மட்டும் பண்ணியிருப்பாங்க. ஆனா அவங்கள யாருமே பாராட்டி இருக்க மாட்டாங்க. இந்த சூத்திரம் தெரியாதனால தான் நிறைய பேரால வெற்றி அடைய முடியலன்னு சொல்லிட்டு சாணக்கியர் சொல்லியிருக்காரு. ஒவ்வொருத்தர்ட்டையும் ஒவ்வொரு விதமான அணுகுமுறைகள் வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உதாரணத்துக்கு, நீங்க ஒருத்தர்கிட்ட உதவி கேட்டா பணிவா கேட்பீங்க. இல்ல நீங்க ஒரு ஹெட்டா இருந்து உங்க ஜூனியர்ஸ்க்கு ஒர்க்கு கொடுத்தீங்கன்னா அவங்கள்ட்ட கொஞ்சம் கண்டிப்பாவும் இருப்பீங்க. அதே சமயத்துல கொஞ்சம் ஜாய்ஃபுல்லா இருந்தாதான் அவங்களும் வேலை பார்ப்பாங்க. இதே மாதிரிதான் ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஒவ்வொரு விதமான அணுகுமுறைகள்னு ஒண்ணு இருக்குது. அந்த ரகசியத்தை நீங்க தெரிஞ்சுக்கிட்டா போதும், நீங்க உங்க வாழ்க்கையில என்னைக்குமே தோல்வி அடையவே மாட்டீங்க. நீங்க சாலையில நடந்து போறீங்க, ஒரு இடத்த ரீச் பண்ணணும்னு சொல்லிட்டு. சாலைனா ஸ்ட்ரெயிட்டா போய்கிட்டே இருக்காது. அதுல ஒரு சில வளைவுகள், நெளிவுகள் வரும். அதே மாதிரிதான் உங்க வாழ்க்கையில நீங்க ஒரு சில இடங்கள்ல அணுகுமுறைகளை மாத்தினா மட்டும் போதும், உங்களை வீழ்த்த யாராலும் முடியாது. உங்க வெற்றியை தடுக்க யாருமே இல்லை. செகண்ட், திறமையை அதிகரிக்க வேண்டும். நீங்க உங்க வாழ்க்கையில முன்னேறணும்னா நீங்க நினைச்ச கனவை நோக்கி முதல்ல செயல்பட ஆரம்பிக்கணும். இங்க பல பேரு கனவு காண தெரியாம இல்லை, அவங்க நினைச்ச கோலை அவங்க எந்த ஆக்ஷனுமே எடுக்காதனால தான் அவங்க ரீச் பண்ண முடியாத முக்கியமான ஒரு காரணமா இருக்குது. நீங்க ஒரு ஜாபுக்கு போகணும்னு ஆசைப்பட்டா அந்த ஜாப் ரிலேட்டடான நிறைய ஸ்கில்ஸை நீங்க கத்துக்கணும். அது மட்டும் இல்லாம ஒரு சில அடிஷ்னல் லாங்குவேஜஸை நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிட்டா நீங்க மற்றவங்கள்ட்ட இருந்து இன்னும் தனித்துவமா தெரிவிங்க. உங்களால ஒரு விஷயம் பண்ண முடியுமான்ட்டு யோசிக்காதீங்க. உங்களால சிந்திக்க முடிஞ்சிச்சுன்னா அந்த விஷயம் உங்களால கண்டிப்பா பண்ண முடியும்னு சொல்லியிருக்காரு சாணக்கியர். தேர்ட், சரியான நபர்களை அடையாளம் காண வேண்டும். ஒரு சில பேருக்கு ஒரு ஹேபிட் இருக்கு. ஒருத்தவங்களை பார்த்தாலே என்னால அவங்கள ஜட்ஜ் பண்ண முடியும், அவங்க யார் எப்படின்னு நான் கண்டுபிடிச்சிருவேன்னு சொல்லுவாங்க. ஆனா அது ஒரு சில இடங்கள்ல சரி வராது. அது மிகப்பெரிய தவறு. அதுக்கு உதாரணமா மாவீரன் நெப்போலியன் வாழ்க்கையில நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை நம்ம பார்ப்போம். சிறு வயதில் நெப்போலியன் ராணுவ விடுதியில படித்து கொண்டிருந்தாரு. அதே சமயத்துல நெப்போலியன் அறைக்கு பக்கத்து அறையில இன்னொரு மாணவரும் சேர்ந்து படிச்சிட்டு இருந்தாரு. அந்த மாணவன் ஒரு அழகான பை வச்சிருந்தாரு. ஒரு நாள் அந்த பை காணாம போயிருச்சு. அந்த மாணவன் உடனே மேலதிகாரிகிட்ட போய் என்னோட பை காணா போயிருச்சுன்னு சொல்லியிருக்காரு. அந்த மேலதிகாரி உடனே உனக்கு யார் மேலேயாவது சந்தேகம் இருக்கான்னு கேட்டதுக்கு அந்த மாணவன் நெப்போலியனை கை காமிச்சிடுறாரு.
அந்த அதிகாரி சொல்றாரு, நீ என்னோட அறைக்கு வா, நான் உன்னை விசாரிக்கணும்னு சொல்றாரு. நெப்போலியனும் அதிகாரியோட அறைக்கு போன உடனே நெப்போலியனை அவரு இனி திருடுவியான்னு சொல்லிட்டு அடிக்கிறாரு. நெப்போலியனும் ஏதும் பேசாம அடி வாங்கிக்கிட்டே இருக்காரு. ஒரு சில நாட்கள் கழிச்சு அந்த மேலதிகாரிகிட்ட அந்த மாணவன் வந்து சொல்றாரு, என்னோட பைய திருடினது நெப்போலியன் இல்ல, வேற மாணவன் அப்படின்னு சொல்றாரு. அதை கேட்டுட்டு அந்த மேலதிகாரிக்கு ரொம்பவே வருத்தமாயிருது. திரும்ப அவர் நெப்போலியனை பார்த்துட்டு தன்னோட அறைக்கு கூப்பிடுறாரு. நெப்போலியன்ட்ட கேட்குறாரு, நான் உன்னை அன்னைக்கு அடிச்சேனே, நீ ஏன் பைய எடுக்கலன்னு சொல்லலன்னு கேட்குறாரு. அதுக்கு நெப்போலியன் சொல்றாரு, நீங்க என்ன முன்னாடியே விசாரிச்சிருந்தீங்கன்னா நான் சொல்லியிருப்பேன் எடுக்கலன்னு சொல்லிட்டு, நான் அடிக்கிறப்ப நீ சொல்லியிருக்கலாம்னு அந்த மேலதிகாரி சொல்றாரு. அதுக்கு நெப்போலியன் சொல்றாரு, நீங்க அடிக்கிறப்ப சொன்னா நான் அடி வாங்குறதுனால தான் சொல்றேன்ட்டு நீங்க என்ன நம்பியிருக்க மாட்டீங்கன்ட்டு சொல்றாரு. இதுல இருந்து நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும்னா, நீங்க யாரையும் பார்த்த உடனே ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுக்கு வந்துடாதீங்க, அது மிகவும் தவறு அப்படின்னு சொல்லியிருக்காரு சாணக்கியர். நண்பனையும் எதிரையும் வேறுபடுத்தி எந்த ஒரு நபரால பார்க்க முடியுதோ அவங்களாலதான் வெற்றி பெற முடியும்ட்டு சாணக்கியர் சொல்லியிருக்காரு. ஏனென்றால் உண்மையான நண்பன் உங்களுக்கு ஆபத்து காலத்துல கண்டிப்பா உதவுவாங்க. உங்களுக்கு எதிரியா இருக்கிறவங்க ஒரு சில பேர் நண்பன் போல நடிச்சுட்டு அவங்கள விட நீங்க வளர்ந்துடக்கூடாதுன்றதுக்காண்டி அவங்க நிறைய முயற்சிகள் எடுப்பாங்க. அதனால நீங்க எல்லாத்தையும் ரொம்ப தெளிவா அடையாளம் காண வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு சாணக்கியர். இல்லாட்டி உங்க உழைப்பு அனைத்தையும் அவங்க முழுவதுமா வீணாக்கிடுவாங்க. 4th, பொறுமை அவசியம். பொறுத்தார் பூமி ஆழ்வார்னு சொல்லியிருக்காங்க பெரியோர்கள். நீங்க ஒரு விஷயத்தை அடையணும்னா ரொம்பவே பொறுமையா இருக்கணும். இதுக்கு உதாரணமா ஒரு சின்ன கதை. ஜென் துறவி ஒருவர் நீண்ட தூரம் ஒரு பயணத்தை மேற்கொள்றாரு. அவரு மடாலயத்துல இருந்து புறப்பட்டுறாரு. பயணம் செய்யும் போது ஒரு பெரிய ஆற்றை கடக்க நேரிடுது. அந்த ஆற்றை கடக்க அந்த ஊர் மக்கள் தென்னை மரத்தை பயன்படுத்தி இருக்காங்க. அந்த மரத்துல ஒருத்தர் மட்டும்தான் ஏறி கடந்து செல்ல முடியும். அப்படி அந்த துறவி ஏறி நடந்து போயிட்டு இருக்காரு. மற்றொரு கரையில இன்னொருத்தனும் ஏறி வர்றாரு. அவர் வந்து என்னன்னா ரொம்பவே மிகவும் கோபக்காரர். அந்த சாய்ந்த தென்னை மரத்தை முக்காவாசி கடந்துட்டாரு அந்த துறவி. மற்றொரு கரையில இருக்கிற அந்த இளைஞனை பார்த்து சொல்றாரு, நீங்க எனக்கு கொஞ்சம் வழி விட்டா நான் கடந்து போயிருவேன்னு சொல்றாரு. அதுக்கு அந்த இளைஞன் ஆணவமா, உனக்கு நான் இதுக்கு வழி விடணும், முட்டாள்களுக்கு வழி விடும் பழக்கம் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த துறவிட்ட ரொம்பவே திமிரா பதில் சொல்றாரு. அதுக்கப்புறம் அந்த துறவி அந்த இளைஞனுக்கு வழி விட்டுறாரு. உடனே அந்த இளைஞன் திரும்ப கேட்கிறான், நீங்க எனக்கு மட்டும் எதுக்கு வழி விட்டீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அந்த துறவி சொல்றாரு, முட்டாள்களுக்கு வழிவிடும் பழக்கம் எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவரு அந்த ஆற்றை கடந்து போயிடுறாரு. நீங்க உங்க வாழ்க்கையில லட்சியத்தை அடையணும்னா இந்த மாதிரி நீங்க பொறுமையா கடந்து போய்கிட்டே இருக்கணும். உங்களை சுத்தி 1000 மின்னல்கள் இருந்தாலும் அதுல நீங்க கவனம் செலுத்தாம நீங்க எதை நோக்கி பயணிக்கிறீங்களோ அதுல மட்டும் நீங்க கவனத்தோட செல்லணும்னு சொல்லியிருக்காரு சாணக்கியர். உங்களை சுத்தி 1000 பேர் கேலியும் கிண்டலுமா பேசுவாங்க. நீங்க பொறுமையோட உங்க இலக்கு என்னன்றத மட்டும் உங்க மனதுல கொண்டு அந்த இலக்கை நோக்கி நீங்க போனாலே உங்க லட்சியத்தை நீங்க எளிதா அடைஞ்சிடலான்னு சொல்லியிருக்காரு சாணக்கியர். மற்ற வீணான பேச்சுக்கள்லயோ இல்ல கோபப்படுறதுலயோ நீங்க கவனம் செலுத்தினீங்கன்னா உங்களோட சக்தி குறையும்னு சொல்லியிருக்காரு. சாணக்கியர் சொன்ன இந்த 4 விதிகளை நீங்க பின்பற்றினீங்கன்னா உங்க வாழ்க்கையில நீங்க தோல்வி அடையவே மாட்டீங்கன்னு அவரு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம உங்க வாழ்க்கைக்கான வெற்றி கதவுகள் திறந்தே இருக்குதுன்னு சொல்லியிருக்காரு சாணக்கியர். கண்டிப்பா உங்க வாழ்க்கையில உங்க லட்சியத்தை அடைஞ்சே தீருவீங்க.